இரண்டாவது எரிபக்தர். அவர் யார்? கையில மழுவாயுதம் வச்சிருப்பார். மழு என்பது சிவபெருமானுக்கு உரியது. மானும் மடுவும் பெருமானுக்கு உரியது. பரசுராமர்கிட்ட மழுவாயுதம் இருந்தது. எப்படி பலராமற்ற கலப்பை இருந்துச்சோ பரசுராமற்ற மழுவாயுதம். நம்ம கோடாரி மாதிரி வச்சுங்களே மழுவாயுதம். அது அடியார் துன்பங்களை நீக்குவதற்கு மழுவாயுதத்தோடு வந்தவர் எரிபக்தர். சோழ நாட்டிலே கரூர்னு ஒரு ஊர். கரூர் திண்டுக்கல்லுக்கு பக்கத்துல கரூர், உண்மையில கரூர். கிருபானந்த வாரியாரோட ஒரு நாள் பேசிட்டே இருக்கோம் மதுரையில. 1985 86 அவரை மறைகிறதுக்கு 2-3 வருஷம் முன்னால ஒரு ஆள் அங்க இருந்து வந்தாரு. சாமி, என்ன கரூருக்கு வரணுமே? என்ன நம்ம ஊரு கரூர், சாமி வந்து கரூர்ல பேசணும், கரூருக்கு வரணுமே. திரும்பவும் கரூருக்கு போகக்கூடாதுன்றதான் முருகப்பெருமான கும்பிட்டு இருக்கேன். திரும்பவும் தாய் வயிறாகிற கரூருக்கு போகக்கூடாதுன்னு தான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க கரூருக்கு கூப்பிட்டா நான் என்ன பண்ணுவேன்? சாமி, அந்த கரூர்ல இது நம்ம சொந்த கரூர், புரியுதா? கரூரில் பெருமாளை திருப்புகள் பாட்டு உண்டு. கரூர் சித்தர் அங்கே வாழ்ந்தவர் கருவூரார், வெகு சித்தர் போட்டு கருவூரார். கருவூருக்கு அவளது பெருமை. ராஜராஜ சோழ தேவன் பெரிய சிவலிங்கத்தை கொண்டே வைக்கிறான். அவனுக்கு எல்லாம் பெருசா பண்ணணும்னு ஆசை. இலங்கைக்கு போனான், புத்த விகாரத்தை பார்த்தான். பௌத்தர்கள் இவ்வளவு பெரிய விகாரம் கட்டி இருக்கிற பொழுது சிவபெருமானுக்கு நாம் பெருசா ஒண்ணு செய்ய வேண்டாம், பெரிய கோயில் கட்டலாம். அதுக்கு என்ன பேரு? பெரிய கோயில். பெரிய சிவலிங்கம் வச்சான், அதுக்கு என்ன பேரு? பெருவுடையார். அம்பாள் பெருசா வச்சான், பெரிய நாயகி. நந்தி பெருசா வச்சான், எல்லாம் பெருசு. பார்வை பெருசு, வாழ்க்கையில் எல்லாம் பெருசு. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல். பெரிய சிவலிங்கம், பெரிய ஆவுடை. ஆவுடைக்கு மேல சிவலிங்கத்தை வச்சாச்சு. சிவலிங்கம் ஆடிக்கிட்டே இருக்கு. சிவலிங்கம் ஆடக்கூடாது. மூலமூர்த்தி அசைஞ்சால் பாவம், உற்சவமூர்த்தி அசையாமல் இருந்தால் பாவம். உற்சவர் புறப்பட்டு போகணும், மூலவர் அசையாம உட்காரணும். சிவலிங்கம் அசையுது. அஷ்டபந்தனம் சாத்து, 8 மருந்து சாத்தனா அசையுது. என்னென்னமோ பண்ணி பார்த்தா அவ்வளவு பெரிய சிவலிங்கம் பிடிச்ச அசையுது. நான் என்ன பண்ணுவேன்? கருவூர் சித்தரை நினைச்சா வெகு சித்தர் போட்டு கருவூரான்னு வந்தார். திருவிசைப்பா பாடியவர் கருவூர் சித்தர் வந்தார். என்ன செய்யணும்? அஷ்டபந்தனம் கொண்ட அஷ்டபந்தனத்தை புதுசா அரைச்சு கொண்டாந்தாங்க. வாயில வெத்தலை போட்டுக்கிட்டு இருக்கார். எச்சில துப்பினார், சேர்த்து அரைச்சார். அஷ்டபந்தனம் போட்டார், பிடிச்சிச்சு. எச்சில் பரிமாற்றம், இதய பரிமாற்றம். கண்ணப்பன் எச்சில் காலத்தி அப்பனுக்கு உகப்பாயிற்று. சித்தர் கருவூரார். அந்த ஊர் கருவூர். கருவூரிலே கோயிலுக்கு பேரு காமதேனு வழிபட்ட ஆனிலை. பசுபதி. பசுன்னா நம்ம தான், அங்க காமதேனு. நமக்கு பசுன்னு பேரு கட்டப்பட்டதுனால பசுபதீச்சரம்னு பேரு. கருவூருக்கு போய் கும்பிட்டா கருவூருக்கு போக வேண்டாம், சரிதானே? கருவூர்ல போய் கும்பிட்டா அடுத்த பிறகு எடுத்து ஒரு தாய் வயிறாகிற கருவூருக்கு போக வேண்டாம். இந்த கருவூர்ல சிவகாமி ஆண்டார்னு ஒருத்தர். சிவகாமி ஆண்டார் பூ பறிப்பார். ஆண்டவன் திருநாமத்தை சொல்லி பூ எடுப்பார். அந்த பூவை ஒரு கூடையில போட்டு தூக்கி தோல்ல வச்சுக்குவார், அல்லது தலையில வச்சிருப்பார். திருப்பள்ளி தாமம்னு அதுக்கு பேரு. இந்த பூவை எடுத்துட்டு வருவார். வாய துணியினால கட்டி இருப்பார். ஏன்? பூ பறிக்கிற பொழுது ஏதாச்சும் எச்சில் பற்றக்கூடாது. இந்த பூவை அவளது புனிதமா பறிக்கணும். பூ பறிச்சு அஞ்செழுத்த மனசுக்குள்ள சொல்லி மாலை கட்டி தோல்ல பூக்கூடைய வச்சு அப்படி வந்துட்டு இருக்கார். புண்ணியம் செய்வார்க்கு பூவுண்டு நீருண்டு, அண்ணல் அது கண்டு அருள் புரியாதிருக்கும். எண்ணிலை பாவிகள் எம்மால் இறைவனை என்ன நன்ன அறியாமல் நழுவுகின்றாரே. திருமந்திரம். புண்ணியம் பண்ணவனுக்கு பூவும் நீரு உண்டு. ஒரு பூ போட்டாலும் போதும். பூ எதுக்கு?
பூவை வாங்கி பொண்டாட்டிக்கு கொடுங்க, ஒரு பச்சிலை போட்டு ஆடும். பச்சிலை இடுவார் பக்கமே வருவும் பரமநேயம் பசுபதியே. தாயுமான சுவாமி ஆண்டவனுக்கு ஒரு பச்சிலை ஒரு பூ தண்ணி போதும், பெரிய பூஜை. இவர் வச்சு கொண்டுகிட்டு வர்றார். பின்னால முரட்டு யானை வருது, ராஜாவுடைய பட்டத்து யானை. மேல 2 பேர் உட்கார்ந்து இருக்கான், யானைக்கு கூட 3 பேர் வந்துட்டு இருக்கான். 5 பேர் யானை மேல வர, யானை பக்கத்து யானை குளிச்சுட்டு வேகமா வரும். புரட்டாசி மாதம் அஷ்டமிக்கு அடுத்த மகா நவமி. அந்த நாள் ராஜா அந்த ஊருக்கு வந்திருக்கார். புகழ்ச்சோழர்னு பேரு. அவர் வந்த பட்டத்து யானை. ராஜாவை விட யானைக்கு மதிப்பு அதிகம். பட்டத்து யானை வந்து கொண்டிருக்கிறது. இவரு முன்னால போயிட்டு இருக்கார். ஆண்டவன் திருநாமத்தை நினைச்ச ஓடி போறார். யானை இவருக்கு பின்னால போனது. அந்த பூக்குடையில் இருந்த பூவை எடுத்தது, கீழே போட்டது, மிதிச்சிருச்சு. இவருக்கு எப்படி இருக்கும்? சிவபெருமானுக்கு சாத்தப்பட வேண்டிய பூ யானையின் காலில் பட்டு மிதிப்பட்டு விட்டது. யானை இவரை தாண்டி போயிடுச்சு. இவருக்கு கோபம் வந்தது. யானையை விரட்டினார். இவரு யானையை விரட்டிக்கிட்டு போக, யானை முன்னால போக, இவர் வேகமா போக, யானை அதை விட வேகமா போக, இவர் பார்த்தார், முடியல, தளர்ந்து கீழே விழுந்து அலற ஆரம்பிச்சார். சிவபெருமானே, இப்படி ஆயிப்போச்சு, யானையை உடித்து போர்த்திய சிவபெருமானே, இப்ப இந்த யானை என் பூவை எடுத்துக்கொண்டு போய்விட்டதே. களியானையின் ஈருரியாய் சிவதா, எளியார் வந்தியாம் இறைவா சிவதா. எளியார்களுக்கு நீதானையா துணை, அடியார் அடியார் அறிவே சிவதா. அன்பு செய்தவர்களுக்கும் அடியார்களுக்கும் துணையாய் இருப்பவனே, தெளிவார் அமுதே சிவதா சிவதா. சிவபெருமானே அலறினார், அழுதார். புண்ணியம் இல்ல, அது பட்டத்து யானை, பூத்தானே, இன்னொரு தரம் கொண்டு வந்து போயிடுவேன். எப்படி இருக்கு இவருக்கு? கண்ணீர் விட்டு பிறண்ட அழுதார். அங்கிருந்து ஒரு சிவனடியார் வரார். கையில மழுவாயுதம். அவருக்கு பேரு எரிபக்தர்னு பேரு. என்னன்னு கேட்டார். சிவபெருமானுக்குரிய திருப்பள்ளி தாமம். இந்த யானை எடுத்து மிதிச்சு கீழே போட்டுருச்சு, இப்படி ஆகிப்போச்சு. கோயிலுக்கு கட்டின பூ இப்படி ஆகிவிட்டது. யானைக்கு பின்னால ஓடுன, முடியல, கீழே விழுந்துட்டேன். அப்படியா? யானை எங்க போனுச்சு? இந்த பக்கம் தான் போகுது. அவ்வளவு வேகமா மழுவாளை தூக்கிக்கிட்டு எரிபக்தர் ஓடி வந்தார். முன்பு சிவபெருமான் உரித்த களிறு போலும். எப்படி இருக்கு? சிவபெருமான் ஒரு சமயம் யானையை உரிச்சு போட்டாரு. அந்த யானை போல இருக்கு இது. அதனாலதான் சிவபெருமானுடைய பூக்கள் எடுத்து கீழே போட்டுருச்சு. நல்ல யானையா இருந்தா ஒழுங்கா பூஜை பண்ணி இருக்கும். யானை பூஜை பண்ண திருத்தலம் தெரியுமா? திரு ஆனைக்கா. அதுக்கு அதை விட பெரிய திருத்தலம் ஒண்ணு இருக்கு. திருவானைக்காவல்ல ஒரு யானை தானே பூஜை பண்ணுச்சு. பல பெண் யானைகள் பின்னால போய் கோயில சுத்தப்படுத்த ஆண் யானை பூவை போட்டு கும்பிடுமா. எந்த ஒரு பிடியெல்லாம் பின்சல பெருங்கை மலர் தடி. பிடினா பெண் யானை, கைமான்னா ஆண் யானை. பிடியெல்லாம் பின்சல பெருங்கை மலர் தடி, விடியலே தடமூழ்கி. காலையில 4:30 மணி, ஏர்லி மார்னிங் 8:30 இல்ல, 4:30 மணிக்கு குளிச்சுட்டு போகுது யானை. பிடியெல்லாம் பின்சல பெருங்கை மலர் தடி, விடியலே தடமூழ்கி, விதியினால் வழிபடும் கடியுலாம் பூம்பொழில் காணப்பேர். திருக்கானப்பேர் காளையார் கோயில். யானை கும்பிட்ட இடம், யானை மடுன்னு பெரிய குளம். யானை விடுத்தா செத்து போயிருமா, அவ்வளவு ஆழமான தண்ணீர் குளம். பிடியெல்லாம் பின் செல்ல பெருங்கை மலர்தடி, விடியலே தடமுழ்கி, விரியினால் வழிபடும் கடியுலாம் பூம்பொழில் காணப்பேர். அண்ணனின் அடியலால் அடைசரன் உடையரோ அடியரே. திருக்கானப்பேரை கும்பிட்டா என்ன சார் கிடைக்கும்? நம்மால் அப்படித்தானே கேட்கிறான். என்ன சார் கிடைக்கும்? வாளினான் வேலினான் மால்வரை எடுத்த தின் தோழினான் நெடுமுடி தொலையவே ஊன்றிய தாடினான் காணப்பேர் தலையினால் வணங்குவார். காணப்பேர் தலையினால கும்பிட்டா நாளும் நாள் உயர்வதோர் நன்மையை பெறுவரே. நாளுக்கு நாள் உயர்ந்துகிட்டே போவானா. வேற என்னங்க வேணும்? மனசினாலும் வாழ்க்கையினாலும்
பண்பினாலும் செல்வத்தினாலும் கல்வியினாலும் நாளும் நாள் உயர்வதோர் நன்மையை பெறுவரே. அது நல்ல யானை, இது கொஞ்சம் பொல்லாத யானை. வேகமா ஓடினார் எரிபக்தர். யானை கிட்ட போனார். யானை துதிக்கைக்கு முன்னால போனார். துதிக்கையை தூக்கு நிச்சு மனுவாயுதத்தினால ஒரே வெட்டி. சார், என்ன ஒரு மனுஷன் யானையை வெட்ட முடியுமா? வேகம் வந்துட்டா உடம்புக்கு ஆற்றல் அதிகம். குழந்தைய தூக்கி விட்டு போனா கால் நடக்க முடியாத தாய் எந்திரிச்சு ஓடிடுவா. குருவாயூர்ல ஒரு பட்டத்திரி, அவரு கால் 2 காலம் நடக்க வராது. குருவாயூரப்பனை போய் தினம் கும்பிடுவார். ஒரு ஆளு கூட்டிட்டு போவான், அவன் தோலை பிடிச்சிக்கிட்டு தொங்கிக்கிட்டே போவார். நடக்க முடியாது, கஷ்டம். குருவாயூரப்பன் பிரார்த்தனை பண்ண, அப்பா இந்த காலை கொடுத்துரு, நடக்க முடியல. சரின்னு ஒத்துட்டான். ஒரு திருடன், அவன் குருவாயூரப்பனை பிரார்த்தனை பண்ணனான், எனக்கு கல்யாணம், என் பொண்டாட்டி கொஞ்சம் பைசா கொடுத்தா தான் கல்யாணம் ஆகும் போல இருக்கு, நீ கொஞ்சம் ஒரு 5000 ரூபாய் பணம் கொடுத்தா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவனும் பக்தன். குருவாயூரப்பன் 2 பேருக்கும் ஒரு கனெக்ட் பண்ணிட்டாரு. மறுநாள் காலையில பையில 5000 ரூபாய் வச்சுக்கிட்டு பட்டத்திரி கோயிலுக்கு வர்றாரு. கோயிலுக்குள்ள போக முன்னால குளத்துல இறங்கி தண்ணி கைகால் அலம்பணும். இந்த வேலைக்காரன் கீழே இறங்கி குளிச்சுட்டு மேல வருவான். அவன் தண்ணி கொண்டாந்து இவர் தலையில தெளிப்பான். இவர் அதோட கோவிலுக்குள்ள போயிடுவார். இவரால இறங்கி குளிக்க வரலாம் முடியாது. இவர் மேல உட்கார்ந்து இருக்கார் பைய வச்சுட்டு. அவன் கீழே இறங்கி போயிட்டான் 10 படி கீழே. திருட அங்க இருந்து ஓடி அண்ணான். தப்புன்னு பைய எடுத்தான். 5000 ரூபாய் பணம் வருது. பைய எடுத்துட்டு ஓடினான். திருடன் திருடன் திருடன்னு கத்திக்கிட்டு எந்திரிச்சு இவர் ஓடினான்னு பின்னாங்க. இந்த வேகத்துல நரம்பு ஒழுங்காகி பணம் போச்சே, 5000 ரூபாய் பணம் போச்சே, எந்திரிச்சு ஓட அவன் ஓடியே போயிட்டான். குருவாயூரப்பன் சொன்னாராம், அவனுக்கு 5000 பணம் கிடைச்சிருச்சு, உனக்கு கால் கிடைச்சிருச்சு, 2 சரியா போச்சு போடான்ட்டான். ஒரு வரலாறு குருவாயூர்ல சொல்றாங்க. எதுக்கு சொல்ல வந்தேன்? ஒரே வெட்டா வெட்டி விட்டாரு யானைய. தும்பிக்க போச்சுங்க, யானை செத்து போச்சு. இந்த மேல உள்ள 2 பேர் இருந்தான் பாருங்க, அரண்டுட்டான், அவனையும் வெட்டினாரு. கூட துணைக்கு 3 பேர் வந்தான் பாருங்க, அவனையும் வெட்டினாரு. ஏண்டா யானை அவருடைய கழுத்துல உள்ள பூவை எடுக்கிற பொழுது ஏண்டா தடுக்கல? எடுத்த குற்றத்துக்கு யானையை வெட்டு, தடுக்காம இருந்த குற்றத்துக்கு 5 பேரை வெட்டி. உங்களுக்கு புரியுதா? மெய் வாய் கண் மூக்கு செவி 5 புலனையும் வெட்டி மனசுங்கிற யானையவும் வெட்டியாச்சு. அப்பதான் கடவுள்கிட்ட போகலாம். மனசு ஒரு காலம் வேலை பார்க்காம இருக்காது. சும்மா இருக்க முடியாது. மனசு என்னத்தையாவது சிந்திச்சுக்கிட்டே இருக்குமே. எல்லாம் முடிஞ்சது. பகைவரை கொன்ற மாதிரி இவர் கம்பீரமா நிற்கிறார். பார்த்தவன் போய் ராஜாட்ட சொல்லிவிட்டா, ராஜா அந்த ஊர்ல தான் வந்திருக்காரு. பட்டத்து யானையை வெட்டிவிட்டான். பட்டத்து யானையை வெற்றதா இருந்தா வேற்று நாட்டு ராஜா நம்ம கூட சண்டைக்கு வர்றான்னு அர்த்தம். அவர் சேனைகளை எல்லாம் கூட்டிக்கிட்டு வந்துட்டார். வந்து பார்த்தா எதிர்த்த நாட்டு படையவன் தானா, ஒன்னத்தையும் காணா, இவர் மட்டும் நிக்கிறார். என்னடா இது? சேனைகள்லாம் நிக்கட்டும். குதிரையில வந்த ராஜா குதிரையை விட்டு கீழே இறங்கிட்டார். யாரு கொன்றது யானைய? இவர் தான் கொன்றார். இவர் திருநீர் பூசி கையில மனுவாயுதத்தோட நிற்கிறார். மகாராஜா இவர் முகத்தை பார்த்தார். இவரு சிவனடியார், ஒரு காலம் தப்பு பண்ண மாட்டார். அப்போ நம்ம யானை தான் ஏதோ தப்பு பண்ணிருக்கு. ராஜா எங்க போட்டாரு பாருங்க, புகழ்ச்சோழர்னு பேர். குலையணி காதினானு கண்பராம் குணத்தின் மிக்கார், பிழைபடின் அன்றி கொல்லார். தப்பு பண்ணலைன்னா கொல்ல மாட்டார், பிழைத்தது உண்டு. யானை ஏதோ தப்பு பண்ணி இருக்கு. கீழே இறங்கினார். இவர் பக்கத்துல வந்தார், கும்பிட்டார். இன்னும் என்ன நடந்துச்சுன்னு அவருக்கு தெரியாது. இவர் வெட்டி விட்டாருன்னு தெரியும். பக்கத்துல வந்தார். நல்ல வேளை யானையினால இந்த சிவனடியாருக்கு ஒரு தீங்கு வரல. சந்தோஷம் அவரை எப்படி பாருங்க. யானையினால இந்த சிவனடியாருக்கு ஒரு தீங்கும் வரல. மைத்தடங்குன்று போலும் மதக்களித்தெதிரே இந்த மெய்த்தவர் சென்ற போது வேறொன்றும் புகுதா விட்ட அத்தவம் உடையேன். நான் ரொம்ப தவம் பண்ணியிருக்கேன், அதனாலதான் என் யானையினால இவருக்கு தீங்கு வராம பகவான் காப்பாத்திட்டான்.
கிட்ட வந்தார். சாமி, யானையை விட்டுவிட்டீங்களே, இது போதுமா? அது பண்ண தப்பு, ஏதோ தப்பு பண்ணிருக்கு, இது போதுமா? மற்ற மறிந்த இக்களிற்றின் குற்றம் பாகரோடு இதனை மாள எரிந்ததே போதுமோதான் அருள் செய்யும். நீங்க யானையவும் கொன்று விட்டீர்கள், இந்த பாகர்கள் 5 பேரையும் கொன்று விட்டீர்கள், இது போதுமான்னு கேட்ட. இவருக்கு ஒரு மாதிரி ஆயிப்போச்சு. இந்த ஆளு என்னமோ கேட்பான்னு நினைச்சா என்னமோ கேட்கிறானே, ஏண்டா யானையை கொன்னேன்னு கேட்காம இப்படி கேட்டானே. சென்னி சோழராஜா இத்துங்க வேடம் சிவகாமி ஆண்டார் கொய்து பன்னக ஆபரணர்க்கு சாத்த கொடுவரும் பள்ளித்தாமம் தன்னை முன் பறித்து சிந்த தரைப்பட துணித்து வீழ்த்தேன். சிவகாமி ஆண்டார் கொண்டு போன பூவை, சிவபெருமானுக்காக கொண்டு போன பூவை பறிச்சு கீழே போட்டுது, அதனால் இதை வீழ்த்தினேன். விளக்காக மையினாலே 5 ஒளிந்தார்கள், அவர்களையும் வீழ்த்தினேன். இந்த யானையும் இந்த 5 பேரும் சிவபெருமானுக்கு அபராதம் செய்து விட்டார்கள். அந்த அபராதத்துக்கு இவர்கள் 5 பேரையும் யானையையும் கொன்றால் போதாது. இதுக்கு ராஜா நான், மக்கள் பண்ண பாவம் மகாராஜாவை சேரும், எனவே என்னையும் கொல்ல வேண்டும். கதைய பார்த்தீங்களா? என்னையும் கொல்ல வேண்டும். அதுக்கு ஒருபடி மேல வராது பாருங்க. உங்களுடைய மனுவாயுதம் புனிதமானது, அதால் என்னை கொல்லக்கூடாது, என் உடைவாளினால் கொள்ளுங்கள், இந்தாருங்கள். உடைவாளை உருகி கையில கொடுத்தான். இவர் வாங்கலாமா வாங்கக்கூடாது? வாங்கினார். ஏன் வாங்கினார்? வாங்காட்டி அவனே வெட்டிக்கிடுவான், வாங்கிட்டே வெட்ட முடியாது. அந்த பண்பு எப்படி போகுது பாருங்க ஒவ்வொருத்தர் மனசும். உடனே வாங்கினார். அங்கனர் அடியார் தம்மை செய்த இவ் அபராதத்துக்கு இங்கிது தன்னால் போதாது, என்னையும் கொல்ல வேண்டும். ராஜா சொல்றான், என்னையும் கொல்ல வேண்டும். மங்கள மழுவால் கொள்கை வழக்கன்று. மங்களமான மழுவனால கொல்லக்கூடாது. இது செங்கையால் உடைவாள் வாங்கி கொடுத்தனன் தீர்வு நேர்வார். அவரு பார்த்தார், ஐயோ இப்படிப்பட்டவனுடைய யானையை கொன்று நான்ல தப்பு பண்ணிட்டேன், நம்மளை விட பெரிய சிவனடியாரா இருக்காரு இவரு, அந்த யானையை நான் கொன்று விட்டேன். நாங்க கைலாட்சி யாத்திரை போனோம், எங்களுக்கெல்லாம் ஒரு திமிரு. இவ்வளவு தூரம் வந்து 20,000 அடி ஏறி டோல்மா பாஸ்ல நின்று பார்த்துட்டு வந்துட்டு, ஆஹா ரொம்ப திமிரு. திமிரோட கீழே இறங்குறான். திபேத்துக்காரங்க கீழே விழுந்து விழுந்து கும்பிட்டு பலகாரம் பண்ணான். தெரியுதா? ஒரு கும்பிடு போடுறது, தலை இருக்க இடத்துல ஒரு கோடு போடுறது, அதுக்கு மேல காலை வச்சு அடுத்த கும்பிடு போடுறது. 54 கிலோமீட்டர் 8 நாளைக்கு பனியில ஒரு சாக்கை விரிச்சு கும்பிடு போட்டு 8 நாள் ராத்திரி தங்குற இடத்துல மழை பெஞ்சாலும் பனி பெஞ்சாலும் சிவான்னு தங்கி கும்பிடுறானே, அவனுடைய அன்புக்கு முன்னாலே நம்முடைய அன்பு குப்பை. பாயிண்ட் நாட் 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 இந்த ஒன் ஏன் தெரியும் இல்ல, இல்லாட்டி மதிப்பே இருக்காது. அதுக்காக அத்தனை நாட்டுக்கு அப்புறம் ஒரு ஒன் போட்டு பார்க்கிறேன். அவர்கள் மதிப்பு எவ்வளவு? கேட்டேன், இவன் அளவற்ற அன்பை அறியாமல் கேட்டேன். உடைவாளை வாங்கி என்ன பண்ணார் தெரியுமா? நான் தவறு செய்து விட்டேன், உன்னுடைய யானையை கொன்று நான் தவறு செய்து விட்டேன், நான் இறக்க வேண்டும். உடைவாளை கழுத்துல போட்டு இருக்க ஆரம்பிச்சார். அவன் பார்த்தான், ஐயோ ரொம்ப ஆபத்தா போச்சு. மகாராஜா ஓடி வந்து கைய பிடிக்க, இவரு உடைவாளை அழுத்தி பிடிக்க, 2 பேரும் சண்டை போட. எதுக்கு சண்டை? தன்னை வெட்டிக்கிறதுக்கு இவரு, அதை வெட்டக்கூடாதுன்னு அந்த ஆளு. என்ன வேடிக்கை பாருங்க. அதுதான் சார் சேக்கிழாருடைய திருத்தொண்டர்கள். ஆண்டவனுடைய தொண்டுக்கு முன்னால் மத்த எல்லாம் சாதாரணம். சிவபெருமான் பார்த்தார், அவருக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. உடனே என்ன பண்ணார்? அசரீரி வாக்கு சொல்லிட்டு, தொழுந்தகை அன்பின் மிக்கீர், அன்புள்ள பெருமக்களே, சண்டையை நிறுத்திட்டாங்க. தொண்டினை மண்மேல் காட்ட, உங்க 2 பேர் தொண்டையும் உலகத்துக்கு காட்ட, செழுந்திரு மலரை இன்று சினக்கரி சிந்த திங்கட் கொழுந்தனி வேணி கூத்தர் அருளினால் கூடிற்று. இது சிவபெருமான் திருவருள். இந்த யானை வேணும்னே அதை எடுத்து போடல, சிவபெருமான் பண்ணன வேலை மலர தூக்கி போட்டுது. உங்கள் அன்பை வெளியில் காட்ட கவலைப்படாதீர்கள் அப்படின்னு சொன்ன உடனே
யானை எந்திரிச்சிருச்சு. இந்த 5 பேர் எந்திரிச்சுட்டான். மன்னன் எரிபக்தர் காலில் விழுந்தான். எரிபக்தர் மன்னன் காலில் விழுந்தார். சிவகாமி ஆண்டார் எந்திரிச்சு பார்க்கிறார், கூடு நிறைய பூவா இருக்கு. அப்பவே பறிச்ச பூவை கூட அதிகமாவே இருக்கு. ஆண்டவனுக்கு கொடுத்தா வட்டி போட்டு வரும். நினப்புல வச்சு நீங்க என்ன கொடுக்குறீங்களோ 1000 பங்கு வட்டி போட்டு வரும். அதுதான் கொடுக்கிறதுக்கு மனசு வரும். கோயிலுக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுத்தா நமக்கு 50,000 ரூபாய் வரப்போகுதுன்னு அர்த்தம். எவனுக்கு 50,000 வரப்போகுதோ அவனுக்குத்தான் கோயிலுக்கு 5000 கொடுக்கணும்னு தோணும், இல்லாட்டி தோணாது. மன்னன் அடியாரை வணங்கினால் எரிபக்தர் வேண்ட மன்னர் யானை மேல் ஏறி உட்கார்ந்தார். எரிபக்தர் சொன்னாரா, இந்த யானை மேல நீங்க வரணும். மகாராஜா யானை மேல வர 2 பேரும் திருக்கோயில் சென்று வழிபட எரிபக்தர் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் சிவகண தலைவரானார். அந்த நாள் மாசி மாதம் அஸ்த நட்சத்திரம்.